எல்லாம் வல்ல இறைவனின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் அல்லாத அருள்களே, நம்மை எல்லாம் பேரொழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அதிகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை கொண்டு கொண்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக மார்க்கத்தினை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இங்கே குடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நோக்கமாகிற பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பம் செய்கிறோம். எல்லா வல்ல இறைவனின் நல்லடியார்களே, இறைவனுடைய பெரும் அருளால் சத்திய இஸ்லாத்தில் நாம் அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சத்திய கொள்கையில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான அறிவுரைகளை கேட்கிறோம். மார்க்க ரீதியான அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன ஏராளமான அறிவுரைகளை ஏராளமான வழிமுறைகளை கேட்கிறோம். பயான்களின் வாயிலாக கேட்கிறோம். அதே போன்று துண்டு சீட்டுகள் நோட்டீஸுகள் வாயிலாக கேட்கிறோம். போன்கள்ல வரக்கூடிய பயான் நிகழ்ச்சி அது மாதிரி கேட்கிறோம். இப்படி பல ரீதியான அறிவுரைகளை மார்க்க போதனைகளை நாம் அனைவரும் கேட்டுத்தான் செய்கிறோம். ஆனால் அந்த அறிவுரைகளை எல்லாம் நாம் எந்த மாதிரி எடுத்துக்கொள்கிறோம், எந்த மாதிரி அந்த அறிவுரைகளை நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்துகிறோம் என்று பார்த்தால் ஏதோ நல்லா இருந்துச்சு, நல்லா பயன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அறிவுரைகளை பார்த்து விட்டு சொல்கிறோமே தவிர அந்த அறிவுரைகளின் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றங்களை கண்டோம், எப்படிப்பட்ட விஷயத்தை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை நாம் புதியதாக ஆக்கிக் கொண்டோம் என்று அது மாதிரியான சிந்தனையோடு நாம் யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பது கிடையாது. பயான் பண்ணாங்க, மார்க்க விஷயங்களை சொன்னாங்க, அதோடு இன்று நாம் அனைவரும் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அவை இது மாதிரி ஏராளமான அறிவுரைகள் தருவியார்கள், பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள் என்று சொல்லி எல்லாமே மார்க்க ரீதியான அறிவுரைகளை மட்டுமே முன்னிறுத்தி நாம தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருவோம். அவை இந்த அறிவுரைகள்லாம் ஏன் எதற்காக என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அதை படிப்பினை பெற வேண்டும், அதற்குள்ள விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக மட்டும்தான் இந்த அறிவுரைகள் கூறப்படுகிறது. அல்லாஹ்வுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான், வதக்கிர், அறிவுரை கூறுங்கள், உபதேசம் செய்யுங்கள், ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். இந்த அறிவுரைகள் இருக்கிறதே, இந்த உபதேசங்கள் இருக்கிறதே, இது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். அப்ப மூமின்களாக நாம் தான் இருக்கிறோம், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்தினுடைய போதனைகளை எல்லாம் கேட்டு அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்ற உயர்தரமான சிந்தனையை கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்கிற அந்த அறிவுரைகளை கேட்டு அதன் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் மூமின்களுடைய தன்மை. மூமின்கள் என்றால் அறிவுரையை கேட்டு 10ஓடு 11ஆக போக மாட்டாங்க. கேட்டோம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போறதில்லை. இன்னோடு நீங்க சொல்லப்பட்ட அறிவுரை இன்னோட முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த அறிவுரைகள் இருக்க வேண்டும். இதை நாம் கேட்டோமே, இதை அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதை அடிப்படையாக நாம் செயல்பட வேண்டும் என்பதையே முஸ்லிம்கள் நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும், மூமின்கள் நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்ன ஃபீ தாலிக திக்ரா, அல்லாஹ் சொல்றான் இன்ன ஃபீ தாலிக, இதில் குர்ஆனை பத்தி சொல்லும் பொழுது இதிலே திக்ரா நிறைய அறிவுரைகள் இருக்கிறது. லிமன் கான லஹு கல், யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ, யாருக்கு உள்ளம் தெளிவான சிந்தனை செய்யக்கூடிய உள்ளம் இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக இதில் அறிவுரைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப நம்ம சொல்றது எல்லாமே குர்ஆன் வசனங்களா தான் சொல்றோம். ஏதோ நம்முடைய வீட்டு கதைகளையோ அல்லது நாம கேட்ட கதைகளையோ அது மாதிரியான கதை கப்சாக்களை சொல்றது கிடையாது. இந்த மார்க்க போதனைகள் எல்லாமே அல்லாஹ் என்ன சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான தவறுகளை நாம் செய்கிறோம், இப்படிப்பட்ட நன்மைகளை நாம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் எடுத்துச் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு களமாகத்தான் இது போன்ற களங்களை நாம் அமைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த களங்கள்ல நாம் அனைவரும் நம்முடைய செயல்பாடுகளை கேட்டுவிட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அந்த அறிவுரையை பயன்பெற்றதாக கேட்கிற அந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக நாம் இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுற இடத்துல மூமின்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? இந்த அறிவுரையை கேட்கும் பொழுது அவருடைய சிந்தனை எப்படி இருக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னமல் முஃமினூனல்லதீன, மூமின்கள் என்றால் யார் என்று தெரியுமா? இதா துக்கிரல்லாஹ்,
அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி கூறப்பட்டால் வஜலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத், அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய போதனைகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் சாதத்துஹும் ஈமான், அவர்களுக்கு ஈமான் அதிகரிக்கும். வலா ரப்பிஹிம் யதவக்கலுன், அவர்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருக்கக்கூடியவர்களாக, எந்த நேரமும் அல்லாஹ்வையே அவர்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய போதனைகள் முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு சொல்லப்பட்டால் அதை கேட்கும் போது அவங்க உள்ள நடுநடுங்கும். அது அல்லாம நம்முடைய வாழ்க்கை நம்ம தப்பு செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு நாள் அறிவுரை கேட்டு நாம மாற்றமா போயிட்டோமே அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்கும். அதான் அறிவுரைக்கு உண்டான எஃபெக்ட். நம்ம அன்னைக்கு சொன்னாங்க பயான்ல, இப்படித்தான் இருக்கணும்னு சொன்னாங்க, இந்த மாதிரி தான் வாழணும்னு சொன்னாங்க, நம்ம தப்பு செய்யறோமே, அந்த அந்த சிந்தனை வரும். அதுக்கு தான் அறிவுரை, அதுக்கு தான் இந்த அறிவுரைகள் சொல்லப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இல்லை என்றால், நாம் அந்த மாதிரியான அந்த கட்டத்தை நாம் அணுகவில்லை என்றால், ஏதோ அந்த அறிவுரைகள் நமக்கு பயனளிக்காமல் போய்விட்டது என்பதுதான் இதற்குண்டான அர்த்தம். அப்படி நம்ம இருந்தது கூட இன்னைக்கு ஃபுல்லா அறிவுரைகள் தான் சொல்ல போறாங்க, நிறைய விதமான விஷயங்களை நமக்கு சொல்ல போறாங்க. அப்படிப்பட்ட அந்த அறிவுரைகளை கேட்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையை அதை நோக்கி பண்படுத்தக்கூடியவர்களாக, அந்த அறிவுரையின் கீழ் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் எப்படி இருந்தா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய நபிகளார் அறிவுரைகள் சொன்னால் அவருடைய ஈமான் எந்த மாதிரி மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடியவர்களாக, அவருடைய அந்த அறிவுரை உடனடியாக பயனளிக்கக்கூடிய விதத்தில் அவருடைய செயல்பாடு இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் ஆரம்பத்தில் மது தடை செய்யப்படலை. அந்த மக்கள் ரொம்ப மோசமான நிலையில் வாழ்ந்த மக்கள், மதுவிலேயே பீப்பாய்களாக குடித்து சொல்லுவாங்களே, சாதாரணமா குடிக்கிறது குடியிலேயே ஊறி போகக்கூடிய அளவுக்கு அவ்வளவு மகா குடிகாரர்களாக அந்த மக்கள் இருந்தாங்க. விபச்சாரத்தில் மூழ்கி தலைத்தார்கள், ஏராளமான அறியாமைக்கால பழக்க வழக்கத்தில் மூழ்கி தலைத்தார்கள். அப்படிப்பட்ட அந்த மக்களிடத்துல இந்த அறிவுரையை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்கிற பொழுது எந்த மாதிரி அவங்களுக்கு பயனளிச்சது? இனி நாமளும் கேட்கிறோம், நாம எப்படி இருக்கிறோம்ன்றதை வச்சு பாருங்க. அவங்க அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது எந்த மாதிரி அவருடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டார்கள் என்று சிந்தித்து பாருங்க. அப்ப அந்த வரிசையில் ஏராளமான விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பெண்களை அடிமைப்படுத்த கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, மது கூடாதுங்கிற எல்லா விதமான பதிலை சொன்னார்கள். அதுல ஒரு விஷயம் மது. இந்த மதுவை ரசூலுல்லாஹ் உடனே தடை செய்யல. டைரக்டா போய் வந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் டைரக்டா சொல்லல. கொஞ்சம் கொஞ்சமாக தடுக்கிறாங்க. எப்படி தடுக்கிறாங்க? டைரக்டா சொன்னா அது டக்குனு அடிக்ட் ஆகி கிடக்குறாங்க. அதுலயே போதை சொல்லுவாங்க. ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் நாம தொடர்ச்சியாக அடிக்டாலும் அது என்ன சொல்லுவோம்? போதை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மதுவை அடிப்படையாக வச்சு எல்லாத்தையும் சொல்லுவோம். அந்த மாதிரி மதுக்கு அடிமையாக கிடந்த அந்த மக்களிடத்துல டைரக்டா போய் மது சாப்பிடாதீங்கன்னு சொன்னா அது அவங்க டக்குனு எடுபடாது. இப்ப ரசூலுல்லாஹ் படிப்படையாக தான் தடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்தை மது சாப்பிடாதீங்க. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தக்ரபுஸ் ஸலாத் வ அன்தும் சுகாரா, மக்களே நீங்கள் போதைப்பட்டவர்களாக இருந்தீர்கள் என்றால், மது அருந்திய நிலையில் போதைப்பட்டவர்களாக இருந்தீர்கள் என்றால், நீங்க உங்களுக்கு தெளிவாக வரை தொழுகைக்கு வராதீங்க. தொழுகைக்கு அப்படின்னா என்ன? தொழுதாலும் கடமை. அப்ப தொழுகைக்கு வராதீங்கன்னா அப்ப மது சாப்பிடக்கூடிய அந்த அளவு நேரங்கள் குறைகிறது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம மது சாப்பிடக்கூடிய அந்த பழக்கத்தை கைவிட்டால் தான் நம்ம தொழுது தூங்க முடியும். அல்லாஹ்வுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும்னா கட்டாய கடமை. அப்ப அந்த அடிப்படையில் சொல்ல இதை முதல்ல நிப்பாட்டுறாங்க. இப்படி நிப்பாட்டிட்டே வரும்பொழுது ஒரு கட்டத்தில் முழுமையாக ரசூலுல்லாஹ் மதுவை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த தடையை முழுமையாக கொண்டு வருகிற அந்த தருணத்தில் அல்லாஹ்வுடைய நபிகளாருடைய அழைப்பாளர் ரசூலுல்லாஹ் வரல, அல்லாஹ்வுடைய நபிகளாருடைய ஒரு அழைப்பாளர் வருகிறார். வந்து இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் மது ஊற்று, அதாவது அபூ தல்ஹா அவங்களுடைய வீட்டுல நான் மது ஊற்றி தரக்கூடியவனா இருந்தேன். நான் தான் மது ஊற்றி கொடுப்பேன். கோப்பையா இருக்கும், பீப்பாயா இருக்கும், பெரிய அந்த பீப்பாய்கள் இருக்கும். பீப்பாய்லாம் நீங்க நம்ம கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டோம். அந்த காலத்துல பீப்பாய்கள் வாயிலாக தான் அந்த எண்ணெய்கள் அந்த மாதிரி மதுகள் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரியா இருக்கக்கூடிய நேரத்துல பீப்பாய்கள் அவங்க மது வச்சிருந்தாங்க. அப்படி மது வைக்கக்கூடிய நேரத்துல அதை நான் ஊத்தி கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பாக நான் இருந்தேன். நான் ஊத்தி கொடுத்துட்டு இருந்தேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கக்கூடிய ஒருவர் வந்துட்டு இருந்தார். அப்ப வரக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய அறிவிப்பாளர் வந்திருக்கிறார். என்ன எதுக்காக வந்திருக்கிறார் என்று கேட்போம் என்று எல்லாரும் கவனம் செலுத்துறாங்க. அப்படி கவனம் செலுத்தும் பொழுது அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய நபிகளார் சொன்ன அந்த அறிவிப்புகளை அந்த அறிவிப்பாளர் எடுத்திருக்கிறார். இதா முனாதி அல்லாஹ்வுடைய நபிகளாருடைய அழைக்கக்கூடிய அழைப்பாளர் வந்தார். அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், இன்னல் ஹம்ர கத் ஹுரிமத், இந்த மது இருக்கிறதே அது
தடை செய்யப்பட்டு விட்டது, அது சாப்பிடக்கூடாது, முழுமையாக ஹராமாக்கப்பட்டு விட்டது என்கிற அறிவிப்பை வெளியிட்டார். அப்ப அல்லாஹ்வுடைய நம்ம பெரிய ஆளு சொன்னா கேட்கலாம், சின்ன ஆளு சொன்னா கேட்கலாம் அப்படின்னு கூட கிடையாது. மார்க்க அறிவை அல்லாஹ்வுடைய போதனைகள் என்றால் யார் சொன்னாலும் சரி, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, அதை உடனடியாக கேட்டவுடன் உள்ளங்கள் நடுநடுங்கி அந்த அறிவுரைக்கு செவி சாய்க்கக்கூடியவனாக தான் ஒரு மூமின் இருக்க வேண்டும். உடனடியா மாறுறாங்க, மதுவை அவ்வளவு வச்சிருக்கிறாங்க. இன்னும் நாம என்ன நினைப்போம், சரி எல்லாமே செஞ்சாச்சு, கை வரைக்கும் கொண்டு போய் குடிச்சிருவோம், அடுத்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாம நினைப்போம். நாம வியாக்கியானம் தான் கொடுப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய நபிகளுடைய அறிவிப்பு அங்கே வந்த மாத்திரத்துல அபூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அனஸ் அவர்களே அந்த மதுவை எல்லாம் எடுத்து ஊத்திருக்கிற ரசூலுல்லாஹ் தடை செஞ்சிட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்து ஊத்துன்னு சொல்றாங்க. அன்றைய தினம் எப்படி இருந்தது என்றால் மதீனாவுடைய வீதிகள் எல்லாம் மதுக்களால் நிரம்பி வழிந்தது, மது ஆறுகளாக ஓடியது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே அறிவுரைகள் பயனளித்தது, அல்லாஹ்வுடைய போதனைகள் பயனளித்தது. நீங்க நமக்கு பயனளிக்குதா? இன்னைக்கு நாம் எவ்வளவு அறிவுரைகளை கேட்கிறோம், எவ்வளவு விதமான போதனைகளை நாம் செய்திருக்கிறோம், எத்தனை விதமான ஜும்மாக்களுக்கு வருகிறோம், ஜும்மாக்கள் ஏராளமான அறிவுரைகள் மார்க்க போதனைகளை கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றத்தை நாம் உணர்ந்தோம், எந்த மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் மாற்றணும், பயானை கேட்கிற ஆர்வம் நமக்குள்ளாக பிறந்ததா, நம்முடைய செயல்பாடுகளை மார்க்க ரீதியாக நாம் அதிகப்படுத்த வேண்டும். மறுமையினால் நம்முடைய இலக்கு இந்த உலகம் கிடையாது, இந்த உலகம் அற்பமானது என்கிற சிந்தனையோடு நாம் பயணிக்கக்கூடிய அந்த நிலையில் நாம் இருக்கிறோமா என்று பார்த்தால் மிக அரிதான மக்கள் மட்டும்தான் அந்த அறிவுரைகளை சரியான முறையில் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பெரும்பாலான மக்கள் இந்த காலத்துல வாங்கி அந்த காலத்தை விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். அப்ப அப்படி இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தால் எந்த விதமான பயனையும் நாம் அடைய முடியாது. அது நமக்கு எந்த விதமான பயன் இல்லாத ஒரு அறிவுரையாக மாறணும். அப்படிப்பட்ட நிலை நாம் இருக்கக்கூடாது. இன்னும் அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகத்தினுடைய காலத்துல எந்த அளவுக்கு அறிவுரைகள் பயனளித்தது என்று பார்த்தால், ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய நபிகள் சொன்ன செய்தியை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ் அந்த நேரத்தில் பெண்மணி சொல்றாங்க, மாமின் முஸ்லிமின் அப்தின், முஸ்லிமான ஒரு அடியான் யுஸல்லி லில்லாஹி தஆலா ஃபி குல்லி யௌமின் 12 ரக்அத்தன், ஒரு அடியான், முஸ்லிமான அடியான் ஒவ்வொரு நாளும், அதாவது அந்த தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை என்றால் கைர ஃபரீதத்தின், கடமை அல்லாத உபரியான 12 ரக்அத் தொழுகையை ஒரு முஸ்லிமான அடியான் ஒவ்வொரு நாளும் தொழுவான் என்றால் எல்லா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்காக வேண்டி பைத்தல் ஃபில் ஒரு வீட்டை சுவனத்தில் கட்டுகிறான் என்கிற செய்தியை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நபிகள் சொல்றாங்க. இந்த செய்தி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இந்த செய்தி சாதாரண ஒரு அறிவு கிடையாது, கடமையான தொழுகை கண்டிப்பா தொழுதாகணும், நம்ம தொழுவோம்னா கண்டிப்பா அல்லாஹ் பதில் சொல்லி ஆகணும். அதெல்லாம் உபரியான தொழுகை இருக்குல்ல, ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்காத்து, துஹருக்கு முன்னாடி 4 ரக்காத்து, துஹருக்கு பின்னாடி 2 ரக்காத்து, அஸ்ருக்கு முன்பாக 2 அல்லது 4 அல்லது மக்ரிபுக்கு முன்னாடி 2 அல்லது பின்னாடி 2, இது மாதிரி ஒரு நாளைக்கு உபரியான தொழுகை எடுத்து பார்த்தா நிறைய இருக்கு. அதுல ஒரு நாளைக்கு நம்ம 12 ரக்காத் தொழுகையை தொழுது விட்டோமே ஆனால் அல்லாஹ்வுடைய நபிகள் சொன்ன செய்தி சொல்றாங்க, அல்லாஹ் கண்டிப்பா அவருக்கு தரக்கூடிய மிகப்பெரிய நல்வாக்கியம் என்னவென்றால் சுவனத்தில் ஒரு மாளிகை என்ற செய்தி சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த செய்தியை நான் என்றைக்கு அல்லாஹ்வுடைய நபிகளுடைய அந்த நாவுகளில் இருந்து கேட்டேனோ, என்றைக்கு நான் செவியேனோ, அன்றிலிருந்து இன்று வரை நான் அந்த தொழுகை விட்டதே கிடையாது, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்றேன்னு சொல்றாங்க. அதான் அறிவுரை பயனளிக்கிறதுனா ஒரு நன்மையை நாம கேட்கிறோம்னா, ஒரு நற்காரியத்தை நாம செவியுள்ளோம் என்றால் நாளைக்கு பார்த்துக்கலாம், சரி அடுத்து பார்த்து, அப்படி கிடையாது. என்னைக்கு கேட்கிறோமோ அன்றையிலிருந்து அந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் அந்த அறிவுரைகளை கடைபிடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையை நம்ம பார்க்கிறோம். இதை சொல்லிட்டு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவங்க வந்து அம்பஸா என்று சொல்லக்கூடிய தாபி, அவருக்கு பின்னால் அந்த நபித்தோழருக்கு பின்னால் வந்து ஒரு தாபிட்டு இந்த செய்தி சொல்றாங்க. அந்த தாபி தான் அறிவிக்கிறார், அடுத்த அறிவிப்பாளர். அவர் சொல்கிறார், எப்பொழுது நான் உம்மு ஹபீபா வந்து கேட்டேனோ, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியா இருக்கிற அந்த உம்மு ஹபீபா வந்து எப்ப நான் கேட்டேனோ அன்றிலிருந்து இன்று வரை நான் அந்த 12 ரக்காத்தை விடவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இந்த அம்பஸா என்று சொல்லக்கூடிய அந்த தாபியிலிருந்து அம்ரு இப்னு அவுஸ் என்று சொல்லக்கூடிய அடுத்த நபர் அறிவிக்கிறார். அவர் சொல்கிறார், நானும் எப்பொழுது இந்த அம்பஸாவிடத்தில் செய்தியை கேட்டேனோ அன்றிலிருந்து இன்று வரை இந்த தொழுகை விட்டதே கிடையாது என்று சொல்கிறார். அவங்களிடத்தில் நுமான் என்று சொல்லக்கூடிய அடுத்த அறிவிப்பாளர் கேட்கிறார். அவரும் சொல்கிறார், என்றைக்கு நான் இந்த செய்தியை அம்ரு இப்னு அவுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நபரிடத்திலிருந்து கேட்டேனோ இன்று வரை நான் இந்த தொழுகை விட்டதே கிடையாது. சுவனத்தில் ஒரு மிகப்பெரிய மாளிகை அல்லாஹ்வால் கட்டித்தரப்படும் என்றால் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ச்சியாக அந்த வாழ்க்கையில அந்த தொழுகையை உபரியாக
நீ பாருங்க நம்ம எப்படி இருக்கிறோம், எவ்வளவு அறிவுரைகளை கேட்கிறோம், எவ்வளவு விதமான விஷயங்களை நாம செஞ்சிருக்கிறோம், என்ன பயன், என்ன மாதிரியான மாற்றம் நமக்கு எல்லாம் வந்தது யோசிச்சு பாருங்க. எந்த மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை நாம் மாற்றிக்கொண்டோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப நம்முடைய செயல்பாடுகளுக்கு அறிவுரை கேட்கிறோம்னா, ஒரு விஷயத்தை நாம் உணர்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய செய்திகளை பார்க்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய நபிகளாருடைய செய்திகளை கேட்கிறோம் என்றால், இன்னையிலிருந்து இந்த செய்தி நம்ம கேட்டுட்டோம் விடவே கூடாது அப்படிங்கிற அந்த உத்வேகம் நமக்குள்ளாக வர வேண்டும், ஒரு உறுதிப்பாடு நமக்குள்ளாக வர வேண்டும். அதுதான் அறிவுரைகளை கேட்பதற்குண்டான அடையாளம். அதை நம்ம சரியான முறையில் பயன்பெற்றோம் என்பதற்குண்டான அடையாளம். இன்னும் அல்லாஹ்வுடைய நபிகளாருடைய காலத்துல எந்த அளவுக்கு அறிவுரைகள் பயன்படுத்திருக்கிறது என்று பார்த்தால், ஹக்கீம் பின் ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய சஹாபி, இவர் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு ஏழை சஹாபி. அவர் ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே பொருளாதாரம் தாங்கல அப்படின்னு கேட்கிறார். கஷ்டப்படக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ் பொது நிதியிலிருந்து அவருக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க. அடுத்து மீண்டும் அந்த ஹக்கீம் பின் ஹிஷாம் அவர்கள் இன்னும் கொஞ்சம் இருந்தா தாங்கல அப்படின்னு மீண்டும் கேட்கிறார். அப்ப மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கிறார்கள், மீண்டும் அல்லாஹ்வுடைய நபிகளாரத்தை கேட்கிறார், மீண்டும் அல்லாஹ்வுடைய கொடுக்கிறார்கள். இதே நிலை தொடர்பு பொழுது அல்லாஹ்வுடைய நபிகளார் அந்த ஹக்கீம் பின் ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியிடத்தில் அழகான ஒரு அறிவுரையை சொன்னார்கள். யா ஹக்கீம், ஹக்கீம் அவர்களே, இன்னஹாதல், இந்த பொருளாதாரம் இருக்கிறதே, ஹதீரத்துன் குதுவா, இது பசுமையானது, இனிமையானது, பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கும்பா, அப்படியே கவர்ந்தெழுக்கும், உலகம் இருக்கும், பொருளாதாரம் அவ்வளவு ஆசையை காட்டும், பசுமையா தெரியும். ஃபமன் அஹதஹு பிஷஹாவதி நஃப்ஸ், யார் அந்த பொருளாதாரத்தை போதும் என்கிற மனதோடு, மன திருப்தியோடு பெற்றுக் கொள்கிறார்களோ, பூரிக்கிறது, கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபீ, அதிலே பரக்கத்தை அல்லாஹ் புரிகின்றான். வமன் அஹதஹு பிஷ்ராஃபி நஃப்ஸ், யார் போதும் என்ற மனம் இல்லாமல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கிற அதிகப்படியான சிந்தனையோடு அதை எடுத்துக் கொள்கிறார்களோ, லம் யுபாரிக் லஹு, அதில் அல்லாஹ் ஒருபோதும் அவர்களுக்கு பரக்கத் செய்ய மாட்டான் என்கிற செய்தி அந்த நேரத்தில் சொல்கிறார். இன்னொரு செய்தி சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நபிகள் சொல்கிறார்கள், அல்லதி யாகுலு வலா யஷ்ரப், அவர் எப்படிப்பட்டவர் என்றால், குடித்தும் குடிக்காதவை போன்று, சாப்பிட்டும் சாப்பிடாதவை போன்று, அது எது குல்லியா கைரும் மின் யஸ்ஃப்லா, உயர்ந்த கொடுக்கிற வாங்குகிற கையை விட கொடுக்கிற கைதான் சிறந்தது என்கிற செய்தியும் அந்த நேரத்தில் ஹக்கீம் பின் ஹிஷாம் அவர்களுக்கு ஒரு அறிவுரையாக வழங்குகிறார். இந்த அறிவுரை இந்த ஹக்கீம் பின் ஹிஷாமுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன் தெரியுமா? எந்த மாதிரி ஒரு மூமின் அறிவுரையை கேட்டால் அது பலனளிக்கும், அந்த அறிவுரை அவனுக்கு இன்னும் ஈமானை அதிகரிக்கும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய அந்த போதனைகள் அவனுக்கு இன்னும் இன்னும் மேலும் மேலும் இந்த இறை சிந்தனையோடு வாழ்வதற்குண்டான அந்த வழிவகையாக இருக்கும் என்கிற அடிப்படையில் ஹக்கீம் பின் ஹிஷாம் அவர்கள் அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் எப்ப இந்த வார்த்தைகளை சொன்னார்களோ, எப்ப இந்த செய்தி, இந்த அறிவுரை அவர் பெற்றுக்கொண்டாரோ, அதற்கு பிறகிலிருந்து அந்த ஹக்கீம் பின் ஹிஷாம் அவர்கள் பொருளாதாரத்தை யாருக்கும் கேட்கறதில்லை, பொதுநிதியிலிருந்து யார் கொடுத்தாலும் வாங்குறதில்லை. எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய நபிகளாருடைய காலம் போயிருக்கு, ரசூலுல்லாஹ் மரணித்துவிட்டார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் வருகிறது, அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் வருகிறது. இத்தனை ஆண்டு காலம் கூட ஹக்கீம் பின் ஹிஷாம் அவர்களுக்கு என்று பொருளாதாரம் ஒதுக்கப்படத்தான் செய்கிறது, ஆனால் வாங்குறதுக்கு வரல ஆளு. இப்போ உமருடைய காலத்தில் இது நீடிக்கிறது. ஹக்கீம் பின் ஹிஷாம் அவர்களுக்காக ஒரு பொருளாதார தொகையை ஒதுக்குறாங்க, ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை வாங்கிக்க விரும்பல. அப்ப ஹக்கீம் பின் ஹிஷாம் அவர்கள் அழைத்து பேசுகிறார்கள். ஹக்கீமே, இதை உனக்குரிய பொருளாதாரம், உனக்கு உரிமை தான், இது எடுத்துக்கப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல, நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவர் மறுக்கிறார். இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய அந்த ஹக்கீம் பின் ஹிஷாமுடைய அந்த எல்லா சபையாருடைய பிள்ளைகளே சொல்கிறார்கள், இவருக்கு நான் கொடுக்க வேண்டிய பொருளாதாரத்தை கொடுத்துட்டேன், என்ன கொடுக்கணுமோ அதை அந்த உரிமையை கொடுக்கிறேன், ஆனால் இவர் தான் அந்த உரிமையை பெற்றுக்கொள்ள மறுக்கிறார், எனக்கு இது தொடர்புள்ள அல்லாஹ் நாளை வரும், என்ன பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு சொல்கிறார். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய நபிகள் சொன்னார்களே, வாங்குகிற கையை விட கேட்கிற கையை விட கொடுக்கிற கைதான் சிறந்தது என்று சொன்னார்களே, பொருளாதார ரீதியான ஒரு அறிவுரை வழங்கினார்களே, அந்த அறிவுரையை எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தார்கள், தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டம் வரை இறுதி வரைக்கும் வாங்காம தான் இருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு நிலையில் ஹக்கீம் பின் ஹிஷாம் அவர்கள் இருந்தார்கள் என்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. அப்ப அந்த நம்ம இந்த அறிவுரை நிறைய கேட்கும், நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அறிவுரை கேட்கணும்னா ரசூலுல்லாஹ் ஒரு சில நேரங்களில் உரை நிறுத்துவார்கள், மாதிரியான கட்டங்களை கேட்க முடியும். இன்னும் சில சஹாபாக்கள் அறிவுரையை கேட்பதற்காகவே பல பயணங்களை செய்து பல நேரங்களை கடந்து சென்றிருக்கிறார்கள். இன்னைக்கு அப்படிலாம் சென்றதுனாலதான் இன்றைக்கு நம்ம அல்லாஹ்வுடைய நபிகளாருடைய போதனைகள் நம்ம கேட்கிறோம், பார்க்கிறோம்னா இதுக்கு பல பேருடைய முயற்சிகள் இருக்கிறது. அறிவுரையை கேட்டுக்கொள்ள வேண்டும், எந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல பயணங்களை தொடர்ந்து பல்வேறு விதமான தூரங்களை கடந்து சென்று இந்த மார்க்க போதனைகளை பெற்றுக் கொண்டார்கள். அதை தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் செயல்படுத்தினார்கள் என்கிற செய்தி
இன்னைக்கு நமக்கு இலகுவா கிடைக்குது. ரொம்ப பயணம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ரொம்ப நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. போன்ல நாம தட்டினாலே இலகுவான முறையில் அந்த அறிவுரைகள் கொட்டி கிடக்கும். என்ன நம்ம அறிவுரையை கேட்க விரும்புகிறோமோ தலைப்பு வாரியாக கிடைக்கும். பொதுவா இஸ்லாம் போட்டா இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த நிலையை தாண்டி நாம் எதை பார்க்க ஏகத்துவத்தை கேட்கணுமா, ஷிர்க் அப்படின்னு பார்க்கணுமா, தொழுகை அப்படின்னு பார்க்கணுமா, நோன்பு அதை மட்டும் பார்க்கணுமா, எல்லாத்தையும் பிரிச்சு நம்ம வெறும் அடிச்சா அடிக்க கூட தேவையில்லை. சும்மா நோன்பு சொன்னாலே அது வாய்ஸ் கேட்கலாம். அது நமக்கு என்னென்னலாம் இருக்கு சர்ச் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துரும். என்னென்ன பயன் எங்க நடந்திருக்கு, எதை கேட்க விரும்புறீங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துரும். அந்த அளவுக்கு இலகுவான முறையில் நமக்கு ஆக்கப்பட்டிருந்தது கூட, இலகுவான முறையில் அறிவுரைகளை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கூட அறிவுரைகளை கேட்க வேண்டும் என்கிற சிந்தனை கிடையாது. ஒரு கால் அந்த அறிவுரையை நாம் கேட்டுவிட்டால் கூட அந்த அறிவுரைகளை நாம் எப்படிப்பட்ட நிலையில் அதை பயன்படுத்தலாம் ஆக்குகிறோமா என்பதையெல்லாம் நம்ம ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப சஹாபாக்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையில நிறைய அறிவுரை கேட்டாங்க. எல்லா அறிவுரைகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது கடைபிடிக்க வேண்டும் என்கிற நிலை இருந்தது. அதுல இறுதியாக ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய சஹாபி, இந்த சஹாபி இவர் நிறைய மார்க்க ரீதியான அறிவுரையை கேட்ட சஹாபி, நல்ல சஹாபி தான். ஆனா என்ன பண்றாருன்னா ஒரு நேரத்துல நாஃபத் வந்ததா அல்லாஹ் நயந்து நைனா அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கிறார். சவுண்டாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறார். இதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார், என்னப்பா இது நல்ல மனிதராச்சு, நீங்க அப்படி சொல்றீங்க, அது வேற யாராவது சொன்னா கூட இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லணும். அவர் தன்னை தானே சொல்கிறார், நான் நயவஞ்சனாயினா அப்படிங்கிறத தான் பேர் சொல்லி நாஃபத் வந்ததா அல்ல நான் நயவஞ்சனாயினா அல்ல நான் நயவஞ்சனாயினான்னு சொல்லிட்டே வர. இவரு அபூபக்கர் ஏன் பயனாச்சு எப்பொழுது அவர் சொல்கிறார், ஒரு காரணத்தை சொல்கிறார். நாம் எல்லாம் ரசூலுல்லாஹோடு இருந்தோம் என்றால், அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ்வுடைய சபைகளில் நாம் கலந்து கொண்டோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சுவனத்தை பற்றி சொல்கிறார்கள், சுவனத்தினுடைய இன்பங்களை பற்றி சொல்கிறார்கள். அந்த சுவனத்தை எப்படியாவது அடைந்து விட வேண்டும், எப்படியாவது அந்த சுவனத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த நிலை நமக்கு ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹ் நிறைய அறிவுரை சொல்றாங்க, சுவனத்தை பற்றியான இன்பங்களை பற்றியான அறிவுரை சொல்கிறார்கள். அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்கிற ஒரு வேட்கை இருக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருக்கும் பொழுது அந்த நரகத்தை பற்றி சொல்கிறார்கள், அந்த நரகத்துடைய கொடூரங்கள் தண்டனைகளை பற்றி சொல்கிறார்கள், அந்த நரகத்தை கண்களுக்கு முன்பாக எடுத்து காட்டுகிறார்கள். நமக்கெல்லாம் பயமா இருக்குது, நரகத்தை ஒருபோதும் அடைந்து விடக் கூடாது, எப்படியாவது சுவனத்தை அடைந்து விட வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் இருக்கிறோம். அதே மாதிரி நாம அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சபைகளை விட்டும் மார்க்க அறிவுரைகளை கேட்கக்கூடிய அந்த இடங்களை விட்டும் நாம வெளியே போயிட்டோம்னா, கொண்டாடி பிள்ளைங்க பொருளாதாரம் வியாபாரம் என்று வந்து விட்டால் நம்ம அப்படியே டைவர்ட் ஆயிடுறோமே, மாறி போயிடுறோமே. மார்க்க ரீதியாக இருந்தால் ஒரு மாதிரி நம்முடைய சிந்தனை தெளிவா இருக்குது, அங்க ஒரு நிலை. மார்க்கத்தை விட்டு அந்த சிந்தனையை தெளிவை விட்டு நாம வெளியே பொருளாதாரம் உலகம் என்று வந்து விட்டால் வேறு மாதிரி மாறி விடுகிறது, வேற ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது. அப்ப ரெண்டு விதமான நிலை வந்துருச்சு இல்ல. நான் நயவஞ்சகன் ஆயிட்டேன், நயவஞ்சகன் அதான் அர்த்தம், ரெண்டு விதமான இரட்டை வேடம் போடுறது. அப்ப அதான் அவர் சொல்றாரு, மார்க்க ரீதியான வேடமும் வந்து விடுகிறது, மார்க்க ரீதி இல்லாத நிலை வந்து விடுகிறது, இரண்டு விதமான வேடம் வந்து விடுகிறது. எனவே நான் நயவஞ்சகன் ஆயிட்டேன் என்ற அடிப்படையில் சொல்றாரு. அப்ப அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு தான் இருக்கிறேன். இவரு அபூபக்கர் ரலியல்லாஹு எவ்வளவு நன்மையை செஞ்சிருக்கிறார், எவ்வளவு விதமான மார்க்கத்திற்கான ஈடுபாடுகளை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவரும் அந்த நான் அப்படிதான் இருக்கிறேன். சில நேரங்களில் மார்க்க ரீதியான சிந்தனை இருக்கிறது, சில நேரங்களில் மார்க்க ரீதியான சிந்தனை இல்லாமல் போய் விடுகிறது. அப்படின்ற அடிப்படையில் அவரும் ரசூலுல்லாஹ் கேட்கலாம் சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் போறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இப்படி இருக்குது நயவஞ்சகன் ஆயிட்டோம். அது மாதிரி சொல்லும் பொழுது அவர் சொல்ல சிம்பிளா சொல்றாங்க, ஐயா அவ்வளவுதான் சாத்தல் சார் இப்படி ஒரு நேரம் இருக்கும், அப்படி நேரம் இருக்கும். பொருளாதார ரீதியாக நீங்க மார்க்க ரீதியாக இருக்கிறீர்கள் என்றால், பொருளாதாரத்துக்கு ஆசிரியர் என்றால் அப்படியே சில நேரம் வந்து நம்ம மனைவி பிள்ளைகள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல, எல்லாத்தையும் செஞ்சுதான் ஆகணும். இப்படி ஒரு நேரம் அப்படி ஒரு நேரம் இருக்கும். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதில் நாம கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, அவங்களுக்கு அறிவுரை எவ்வளவு பயனளிச்சிருக்கு. மார்க்க போதனைகள் ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது தெளிவா இருக்கிறோம், இங்க இல்லையே அப்படிங்கிற உறுத்தல் ஏற்பட்டது. நான் நயவஞ்சகன் ஆயிட்டேனா அப்படிங்கிற ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. அது மாதிரி நம்ம எங்கேயா சிந்தித்து பார்த்துருக்கிறோமா? பயானுக்கு வரோம், மார்க்கெட்டே கேட்கிறோம், ஜும்மாவுக்கு வரோம், மார்க்க விஷயங்களை கேட்கிறோம், தெளிவா இருக்கிறோம், ஓரளவுக்கு பரவாயில்ல. அதே நம்ம வெளியே போயிட்டோம்னா மார்க்க ரீதியான அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்பது கிடையாது, அல்லாஹ்வுடைய நபிகளுடைய போதனைகளை கேட்க முடியாத சூழ்நிலை, நம்ம தவறுகள் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகிறது, பாவங்கள் செய்யக்கூடிய நிலை ஏற்படுகிறது என்று என்னைக்காவது நம்ம சிந்தித்து பார்க்கிறோமா? அப்படி சிந்தித்திருப்போம் என்றால் நம்முடைய அறிவுரை பயனளிக்கிறது என்றோம். நம்முடைய அறிவுரை நம்ம ஓரளவுக்கு தெளிவா இருக்கிறோம், நம்ம ஓரளவுக்கு நம்ம உறுத்தல் ஏற்படுகிறது, அல்லாஹ் நம்ம பிடிச்சிடும் அப்படிங்கிற சிந்தனை வருகிறது என்றால் ஓரளவுக்கு நம்ம பரவாயில்ல, நம்ம திருத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது என்று அர்த்தம். இல்லை என்றால் எதுவுமே இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு இருக்கிறோம், அதான் பெருசா பொருட்டாக மதிக்காம நம்ம சகட்டு வேலைக்கு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறோம் என்றால் அப்ப
நாம எத்தனை அறிவுரைகளை கேட்டும் நம்ம பயன்பெறாத நிலையில் இருக்கிறோம் என்பதுதான் அதற்கான அர்த்தம். அப்படி நாம இருந்துவிடக் கூடாது. நம்முடைய அறிவுரைகள் நமக்கு பயனளிக்கக்கூடிய வகையில தெளிவான முறையில் அந்த அறிவுரைகளை கேட்டு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய வகையில தான் அந்த அறிவுரைகள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அறிவுரைகளை கேட்டு தெளிவான முறையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி முடிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.